ரமலான் மாதத்தில் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுதல். ரமலான் மாதத்தின் முதல் இரவிலேயே ஷைத்தான்களும் வழிதவறிய ஜின்களும் விலங்கிடப்பட்டு நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டு சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இது முஸ்லிம்கள் தீமைகளை தவிர்த்து அதிகப்படியான நன்மைகளை செய்யவும் இறை நெருக்கத்தை பெறவும் கிடைக்கும் ஒரு அருட்கொடையான காலமாகும். முக்கிய குறிப்புகள். ஷைத்தான் விலங்கிடப்படுதல். ரமலான் மாதத்தில் ஷைத்தான் கட்டப்படுவதால் மனிதர்களை தீமைகளின் பால் தூண்டும் சக்தி குறைகிறது. இது மக்கள் இபாதத்துகளில் வணக்க வழிபாடுகள் அதிக கவனம் செலுத்த உதவுகிறது. பொருள்: ஷைத்தான் முழுமையாக கட்டப்பட்டாலும் மனிதனின் தீய எண்ணங்கள், நப்ஸ் மற்றும் தீய நண்பர்களின் தூண்டுதல்கள் இருக்கலாம். எனினும் ஷைத்தானின் நேரடி தாக்கம் ரமலானில் குறைவாக இருக்கும். நன்மைகள். இந்த மாதத்தில் நன்மைகள் பல மடங்கு அதிகரிக்கப்படுகின்றன. குர்ஆன் ஓதுதல், தர்மம் செய்தல், நோன்பு நோற்பது போன்றவை இறைவனின் அருளை பெற்றுத் தருகின்றன. எனவே இந்த மாதம் முழுவதும் ஷைத்தானின் தூண்டுதல்கள் இன்றி நாம் இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழும் பயிற்சியாக இது அமைகிறது. ஹதீஸ் ஆதாரம்: ரமலான் நோன்பு மாதத்தில் ஷைத்தான் கட்டி போடப்படுகிறான் என்பது குறித்த செய்தி சஹீஹ் புகாரி மற்றும் சஹீஹ் முஸ்லிம் ஆகிய நூல்களில் இடம்பெற்றுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்க வாசல்கள் திறக்கப்படும், நரக வாசல்கள் மூடப்படும், ஷைத்தான்கள் சங்கிலியால் கட்டப்படுவார்கள். இதனை அறிஞர்கள் இரண்டு விதமாக விளக்குகிறார்கள். ஒன்று, உண்மையான லிட்ரல் அர்த்தம். ரமலானில் பெரிய ஷைத்தான்கள் மாரித் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். இரண்டு, உவமை மெட்டபோரிக்கல் அர்த்தம். மக்கள் நோன்பு, தொழுகை, குர்ஆன் மற்றும் தௌபாவில் ஈடுபடுவதால் மனிதன் தனது ஆசைகளை கட்டுப்படுத்துகிறான். இதன் விளைவாக ஷைத்தானின் செல்வாக்கு குறைகிறது. சுருக்கமாக, ஷைத்தானை கட்டி போடுவது என்பது ரமலானின் மகத்துவத்தை காட்டும் ஒரு விஷயமாகும். இது தீமை குறையும் மாதமாகவும் நல்ல செயல்களுக்கு அதிக வாய்ப்புள்ள ஆன்மீக சுத்திகரிப்பு காலமாகவும் கருதப்படுகிறது. தகவல் வழங்கியவர் SAK முசப்பிஹு.